ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ப்ளஸ் சீரகம், மிளகு வந்து தட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் 4 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். மிளகை இந்த மாதிரி தட்டி வச்சிடலாம். அப்போ தான் சின்ன பிள்ளைங்க வாயிலேருந்து எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் சூடானதும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்கணுன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ப்ளஸ் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கணும்னா இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நார்மல் மெஷர்மெண்ட் 5. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதித்தோன்னே அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்ல சாப்பாடு கொதிச்சு வரும்போது குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க.